ஒருத்தன் புதுசா வரான்னா, நம்மள காக்கவும் வருவான், அழிக்கவும் வருவான்ட்டு ஒரு கோட் இருக்கு. டெஸ்டிங்கில் இருக்கவங்க வந்துட்டு ஆக்சுவலாக டெவலப்மெண்ட்டுக்கு வரணும், இல்லை இதுக்காக நான் எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது? 2 to 5 இதுதான் கோல்டன் ஸ்டேஜ். என்னன்னா எவிடன்ஸ் தான் முக்கியம் இங்க. டெவலப்மெண்ட் ஜாப் வந்து க்ளோஸ் ஆகுமானா? கொஸ்டின் மார்க். மெர்ன் ஸ்டாக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு மெர்ன் ஸ்டாக் தான் இன்னமும் 2026 படிக்கணுமா இல்லை? ஹலோ மக்களே, வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் ஐடியா டு இம்பாக்ட். நம்ம கூட இருக்க கெஸ்ட்டு ஐடி மாப்பில். ஸோ இவர்கிட்ட நம்ம பேசினது எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஓகே அர்ஜுன், ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸை பற்றி பேசணும். இதுக்கு அப்படியே பார் நவுத்திட்டு போனால் 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஸ்பாட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஐடியில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோடது. இவங்க ஏஐ நினச்சி பயப்படணுமா, இல்லை இவங்களோட கரியர் பார்த்து எப்படி இருக்கும், இல்லை எப்படி அவங்க மூவ் பண்ணி போகணும்? கண்டிப்பாக பயப்படணும். ஏன்னா ஒருத்தன் புதுசாக வரான்னா, நம்மள காக்கவும் வருவான், அழிக்கவும் வருவான்ட்டு ஒரு கோட் இருக்குது. கரெக்டாக? ஸோ வரவன் நம்ம அடிக்க வரானா காக்க வரானான்னு தெரியாது. ஸோ என்னென்னா அவன் கூட ஒன்றா நம்மளோட மூவியில் ஒரு சேயிங் இருக்குல்ல, ஸோ அவனை முந்த முடியலனாலும் சரி அவன் கூட ஓட கற்றுக்கணும். ஸோ இப்போ ஏஐ வருதுன்னா அந்த ஏஐ கூட நாமளும் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதை வந்து இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து கமிட்மெண்ட்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா, ஃபேமிலி கமிட்மெண்ட்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ டைம் நிறையா இருக்கும், தென் எனர்ஜியும் நிறையா இருக்கும். ஸோ அவங்க வந்து என்னென்னா ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நியூ ஏஐ டெக்னாலஜிஸை. இப்போ டெவலப்பராக இருக்காங்க, இல்லை டெஸ்டராக இருக்காங்கன்னா அந்த ஏஐ ஏஜென்ட்ஸை வந்து அவங்க வந்து அவங்களோட ஒர்க் ஃப்ளோக்குள்ளே இன்டகிரேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க, ப்ரொடக்டிவாக மாற்றுறாங்கன்ட்டு அந்த விஷயங்கள் வந்து இப்போ இருந்தே அவங்க வந்து லேர்ன் பண்ண கற்றுக்கணும். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறப்பே சொன்னீங்க டெவலப்பராக இருக்காங்க, டெஸ்டராக இருக்காங்க அப்படின்ட்டு. பட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓகே ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். டெஸ்டிங்கில் இருக்கவங்க வந்துட்டு ஆக்சுவலாக டெவலப்மெண்ட்டுக்கு வரணும், இல்லை இதுக்காக நான் எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது? அதாவது அவங்களோட கரியர், அவங்களோட ஆக்சுவல் பார்த்து மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அதை எப்படி பண்ணுறது இந்த ஏஐ வச்சு? எல்லாத்துக்கும் என்னென்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி. ஸோ டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது கம்முன்னு டெஸ்டிங்கில் இருந்திருக்கலாம், டெஸ்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சிருக்கலாம். யாரா இங்கே கோட் பண்ணிக்கிட்டு பக் ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்கும். அந்த சைடு ஆப்போசிட் சைடு டெஸ்டிங் யாரா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு டெவலப்மெண்ட்டாக நம்ம பாட்டு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு முடிச்சலான்ட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். பட் மோஸ்ட்லி இந்த ஸ்விட்ச் எப்படி இருக்குன்னா, டெஸ்டிங்லேருந்து டெவலப்மெண்ட்டாக மோஸ்ட்லி ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கரியர் க்ரோத் இருக்கும், சேலரி ஹைக் இருக்கும். ஸோ டெஸ்டிங்கில் கம்பேர் பண்ணும்போது டெவலப்மெண்ட்டில் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி டெஸ்டிங் டு டெவலப்மெண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியா இருக்காங்க பார்த்தீங்களா, 2 to 5 இதுதான் கோல்டன் ஸ்டேஜ். ஏன்னா அவங்களோட கரியர் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ரைட் டைம். ஏன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து ஃபெமிலியர்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ எது ரைட்டு எது ராங்குன்னு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அவங்க கரியர் ஸ்விட்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணுன்ட்டு தான் இருக்குது. இப்போ டெஸ்டிங்லேயே வந்து மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் வரணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியது ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஏன்னா அங்கேயும் வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் எழுதுவோம். உங்களோட மேனுவல் ஒர்க் ஃப்ளோவை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்க. தென் அதை கற்றுக்கிட்டு வேணால் நீங்கள் வந்து உங்களோட இன்டர்னல் ப்ராஜெக்டில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு, என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு அதை லேர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து டெஸ்டிங் டு டெவலப்மெண்ட்டு இல்லை. ஸோ சில பேர் நான் ஐடியிலேருந்து கூட டெவலப்மெண்ட் வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என்னென்னா அவங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோ டெவலப்மெண்ட் டாஸ்க் இருக்கும். அதை வந்து அவங்க லேர்ன் பண்ணணும். ஸோ என்னோடய கோல்டன் ரூல் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்கன்னா எல்லா கம்பெனியும் லேர்னிங் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் போர்ட்டலில் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் வந்து மெயின் ஸ்டாக் தான் வந்து டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மெயின் ஸ்டாக் ரிலேட்டடான கோர்ஸை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட மேனேஜர் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மற்ற கம்பெனியில் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டாக போகிற தாண்டி இன்டர்னல் சுவிட்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபாஸ்டராகவும் இருக்கும். தென் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 years ஆல்ரெடியே வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறீங்கன்னா அந்த 3 yearsமே உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களோட கரியர் க்ரோத் பீக்கில் இருக்கும். இல்லை நான் வந்து நியூ கம்பெனியில் தான் டெவலப்மெண்ட்டாக போகிறேன்னா அகெயின் யூ ஆர் ஸ்டார்டிங் ஆஸ் எ ஃப்ரெஷர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு டெஸ்டிங்காக இருக்கும், இல்லைனா நான் ஐடியாக இருக்கும். அது வந்து அவங்க வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு லேக் இருக்கும். அந்த லேக் வேண்டாம் அப்படின்னா அந்த முதல்ல இன்டர்னல் ஸ்விட்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி பாசிபிள் நீங்கள் மேனேஜர் கூட நீங்கள் ப்ராப்பராக அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்டர்னல் இன்டர்வியூஸ் வந்து கிளியர் பண்ணிங்கனாவே மோர் தென் எனஃப். உங்களை வந்து இன்டர்னலாகவே உங்களை வந்து டெவலப்மெண்ட் டாஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் மேபி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு வந்து டெவலப்பராக நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
ஓகே. இது ஒரு ரொம்பவே வேலிடான பாயிண்ட். ஆக்சுவலா வந்து நெறைய பேரு நான் டெஸ்டிங்லாம் டெவலப்மெண்ட் பண்ணா உடனே கம்பெனி மாறணுமா? கம்பெனி மாறினா தான் கிடைக்குமான்றது. ஸோ ப்ராப்பரா மாறணும். இந்த மாரி கம்பெனி சேஞ்ச் ஆனோம் அப்டின்னா, அது ஒரு ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸா வரும். ஸோ இது ரொம்பவே வந்துட்டு முக்கியமான விஷயம். ஏன்னா, திரும்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ட்ரெய்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ற மாரி தான் வந்துரும். ஆல்ரெடி இந்த 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேஸ்டடான மாரி ஆயிடும். இல்ல வேற ஸ்ட்ரீம்ல இருந்தீங்கன்ற மாரி. ஓகே. ஸோ இன்டர்னல் ஜாப் மாத்தணும். இல்ல வந்துட்டு இப்போ இன்கேஸ் உங்களோட கம்பெனில வந்துட்டு இந்த மாரி கோர்ஸ் எதுவும் இல்ல அப்டின்னா, அவங்கலாம் என்ன பண்றது? ஆக்சுவலா இப்போ ஸ்டார்ட் அப்ல இருக்கன்னா, கோர்ஸ்லாம் வச்சு மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க டெஸ்டிங்ல இருக்காங்க. பட் எனக்கு அதில் இருக்க டெவலப்மெண்ட்டுக்கு மாறணும் அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணணும்? ஃப்ரீயாகவே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ கோட் கேம் இருக்குது, கோர்சரா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து கூட நீங்கள் பை பண்ணலாம். அப்படி அது பை பண்ண அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரான ஒரு லேர்னிங் பாத் வேணும்னா நீங்கள் அது மாதிரி கோர்சஸ் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி ஐடியா இருக்குது ஆர் கைட் பண்ண மெம்பர் இருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஃப்ரீ ரிசோர்ஸஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு ஆஸ் யூஸ்வல் என்னென்னா எவிடன்ஸ் தான் முக்கியம் இங்கே. ஸோ என்ன தான் ஒரு புது ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணாலுமே ஒரு எவிடன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் வச்சு தான் உங்கள் மேனேஜர்கிட்ட பேசுவீங்க. அந்த மேனேஜர் ஓகே அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார்னா அவர் வந்து எப்பயுமே இன்டர்னல் ரிவ்யூ இனிமேல் இருக்கும். ஏன்னா முன்ன மாதிரியெல்லாம் வந்து ஓகே ஸ்கில் இருக்குது ப்ராஜெக்ட்டில் இப்போல்லாம் ஏன்னா நிறைய பேர் ஃபேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஒரு ப்ராஜெக்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்னல் ரிவ்யூ இருக்கும். ஆக்சுவல் ஸ்கில் செட் ஒன்று இருக்கா, அந்த ப்ராஜெக்ட் யூ ஆர் சூட்டபிள் ஆர் நாட் அப்படி செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த இன்டர்னல் இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே யூ ஆர் மோர் தென் எனஃப். உங்களை வந்து அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறீங்கன்னா மேனேஜர் வந்து மேனேஜர் கிடையாது கிளைண்ட்டு கிட்ட கரெக்டாக பேசுகிற மாதிரி பேசி நம்மளோட எவிடன்ஸை ஷூட் பண்ணாதான் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் வந்து லைக் அப்பாவுக்கு அப்பா மாதிரி. ஸோ அவரை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து லைக் உங்களை ஆட்டிடியூட் அங்கெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிடணும். ஏன்னா அவர் தான் நம்மளோட கரியர் பார்த்தே சேஞ்ச் பண்ண போகிறது. ஸோ மோஸ்ட்லி என்னோட இது என்னென்னா மேனேஜர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஸோ ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்லி மேனர் உங்களுக்குலாம் பில்ட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன லைக் சேஞ்சஸ் வந்து உங்களுக்காக அவர் பண்ணுவார். சரி அர்ஜுன், இப்போ நம்ம வந்துட்டு கெரியர் ஸ்விட்ச்சு இல்லை வந்துட்டு பார்த்து அதுக்குள்ளே டெஸ்டிங்லேருந்து டெவலப்மெண்ட் போகணுமா இருக்கட்டும், இல்லை டெவாப்ஸ்லேருந்து டெவலப்மெண்ட் போகணுமான்றதை பார்த்தோம். பட் ஒரு டெவலப்பராகவே இருக்கப்போ அவங்க அந்த 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. அவங்களோட ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணணும்னா எல்லாரும் காமனாக சொல்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் இல்லை இன்னொரு லாங்குவேஜ் படிங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள், இல்லை அதனால ஏதாவது கெரியர் க்ரோத் இருக்குமா, இல்லை உங்களோட டேக் என்ன? டெவலப்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன பண்ணால் அவங்களோட கெரியர் இன்னும் நல்லா ஆகும்? என்னோடய எக்ஸாம்பிளே நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்விட்ச் வந்து 3 இயர்ஸில் அடித்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேக் அண்ட் ஐடியா இருந்துச்சு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் தான், ரியாக்ட் அண்ட் வியூ. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் அப்ளை பண்ணால் எனக்கு ஜாப் கிடச்சிது. அடுத்த 2 இயர்ஸில் வந்து மறுபடியும் நான் ஸ்விட்ச் அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் வச்சு என்னால் ஸ்விட்ச் அடிக்க முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேக் அண்ட் கேட்குறாங்க. தென் சிஐசிடி பைப்லைன் தெரியுமா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வரைக்கும் லைக் டெவலப்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும். ஸோ உங்களோட ரோலில் என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஆட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரியாக்ட் மட்டும் தெரிஞ்சால் போடணும். இப்போ வந்து ரியாக்ட், நோடு, பைத்தானு ஃபுல் ஐடி இண்டஸ்ட்ரியுமே உள்ளார கேட்குறாங்க. ஸோ அதனால் லைக் இது வந்து லைக் காமனாக ஒரு கம்பெனிக்குன்னு கிடையாது. நீங்கள் வந்து மல்டிபிள் ஜேடியை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். உங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்கில் செட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ போத் ஸ்டார்ட் அப்பில் இருந்தாலும் சரி எம்என்சியில் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களோட ஸ்கில் வந்து அப்ஸ்கில் பண்ணணும். இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மேபி லைக் அந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு வந்து க்ரோத் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்னலாக ப்ராஜெக்ட் ஸ்விட்ச் கேட்கணும். ஸோ எங்கேயாச்சும் லைக் உங்களோட ஸ்கில் வந்து அப்ஸ்கில் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்லை நியூ ஸ்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்களா. அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து என்டர்பிரைஸ் லெவலில் வந்து லைக் ChatGPT, Claude எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அதை வந்து யூஸ் பண்ணி கற்றுக்கணும். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் ஆட்டோமேட் பண்ண முடியுமா, இல்லை உங்களோட ப்ராஜெக்ட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு சில லைக் இதெல்லாம் என்னென்னா R&Dயில் தான் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி காமிச்சு லைக் உங்களோட லைக் கிளைண்ட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் மேனேஜர் நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணணுன்ட்டு இல்லை, பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே இது இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லைக் போத் த வே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த யூஸ்ஃபுல் வச்சு உங்களோட கரியர் க்ரோத்துக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் வேஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அர்ஜுன், ஸோ 2 to 5 இயர்ஸில் டெவலப்பராகவே இருக்கேன் நான் இதில் எப்படி பண்ணுறது, நான் வந்து ஆக்சுவலாக சஸ்டெயின் பண்ண முடியுமா இந்த இண்டஸ்ட்ரியில்? வெல் டெவலப்மெண்ட் ஜாப் வந்து க்ளோஸ் ஆகுமானா கொஷின் மார்க். ஸோ ஒரு சேயிங் இருக்குல்ல, ஸோ டாப் டெக் ஜெயின்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ் யுவர் ஜாப், தோஸ் ஹூ வில் லேர்ன் தட் ஏஐ தட் கை வில் ரீப்ளேஸ் யுவர் ஜாப். ஸோ அதுதான் சேயிங். இப்போ எப்படின்னா நீங்கள் டெவலப்மெண்ட் யாரெல்லாம் ஏஐ கூட ரன் பண்ணுறாங்கோ, ஸோ லேர்ன் பண்ணி அது கூட
கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்க ஜாப் வந்து செக்யூர்டு. பட் யார் அதை வந்து கேர்லெஸ்ஸாக விடுறாங்களோ அவங்க ஜாப் வந்து சூன் கொஷின் மார்க் தான். ஸோ அர்ஜுன், எனக்கு நிறைய வந்த கொஷினாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக எல்லாரும் கேட்குற கொஷின், எல்லாருமே மெர்ன் ஸ்டாக் அப்படின்ற ஒரு இதை படிக்கிறாங்க. மெர்ன் ஸ்டாக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு மெர்ன் ஸ்டாக் தான் இன்னமும் 2026 படிக்கணுமா எல்லாரும்? வெல், மெர்ன் ஸ்டாக்குங்கிற வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம எப்படி சின்ன வயசில் ஏபிசிடி படிக்கிறோமோ ஒரு டெவலப் ஒரு 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 ஃபுல் ஸ்டாக் வராங்கன்னா மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது மெர்ன் ஸ்டாக் தான். ஏன்னா அது வந்து ஒரு கோர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ போத் ஃப்ரண்ட் இருந்தாலும் சரி பேக் இருந்தாலும் சரி, ஈவன் லைக் டேட்டா பேஸுமே லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த லேர்னிங் லைக் பிரேக் வந்து ஆகாது. லைக் ஒரே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லேர்னிங் கர்வ் வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா லைக் மெர்ன் ஸ்டாக் எல்லாமே என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ நீங்கள் ரியாக்டாக ஸ்டிக் ஆகணுன்ட்டு இல்லை, ஆங்குலர் யூஸ் பண்ணிக்கலாம், வியூஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் எண்டுக்கு நீங்கள் நோட் தான் ஸ்டிக் ஆகணுன்ட்டு இல்லை, பைத்தான், ஜாவா, லைக் சி ஷார்ப் எல்லாமே நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டேட்டா பேஸ்க்கும் மாங்கோடிபிக்கு பதிலாக மைசிக்வல், போஸ்ட்கிரஸ். ஸோ எந்த சிச்சுவேஷனுக்கு லைக் என்ன மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஸ்டாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ மெர்ன் ஸ்டாக் என்னென்னா நீங்கள் ஒரு இதில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க, எண்ட் டு எண்ட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பைத்தான் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ சேம் தான். பட் அந்த ஒரு சின்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி பேசிக்காக எந்த சுவிட்ச் வேணுமோ அதை சொருகிக்க வேண்டியதான், லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பார்த்துக்க வேண்டியதான். 6 மந்த்துங்கிற கரியர் கிராப் இல்லை, அது ஜஸ்ட் பிரேக். அந்த இடத்துல ஒரு ரெட் ஃப்ளாக். நீங்கள் எதை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், உங்களோட கரியருக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யார் எதை சூஸ் பண்ணணும் மேஜராக ப்ளே பண்ணதோ அந்த இடத்துல நமக்கு ஜாப் செக்யூரிட்டி அதிகம். ஏஐஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கை வைக்க போகிற சீனியர் மேனேஜராக தான் இருப்பாங்க. சொல்கிறதே இவன் தான். அதனால் இவர் வந்து சேஃப். நம்ம வந்து இப்போ என்னன்னா நம்ம டெவலப்பராக இருக்கோம், இப்போ நம்ம அதுக்கு மேனேஜராக மாறிடும் போல இருக்குது. ஃபியர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடைசியில் என்னையும் மேனேஜர் ஆக்கிட்டீங்களா? ரெஃபரல் கண்டிப்பாக வேணும் ப்ரோ. அப்ளை பண்ணுறேன், எனக்கு கால் வரல அப்படின்னா அப்ளை பண்ணால் யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு டாக்டர் வச்சா சஜஷன்ஸ் வரல. அப்போ தான் நான் ரிலைஸ் ஆனேன் லைக் நம்ம எந்த அளவுக்கு இந்த டெஸ்டர்ஸ்க்குலாம் ஏக்கு அப்புறமா அதாவது ஸ்கோப் இருக்குது. ரொம்ப அடி வாங்கியிருக்க மாதிரி 12th ரொம்ப அடி வாங்கிட்டேன். எல்லாரும் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் தான் சொல்லுவாங்க, நீங்கள் யூடியூப் ட்விட்டரில் சொல்கிறீங்க. ஹைலி வேரியபிள் பேவா பெய்ட் கோர்சஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. டெஸ்டர்ஸ் செத்தான்.